ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்கள் யாருக்கும் என்னுடைய வாழ்த்துதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய வாழ்க்கைகளில் கடன் பிரச்சனை என்பது மிகவும் பெரிதான ஒரு காரியமாய் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த கடன் பிரச்சனையினால் நிறைய குடும்பங்களில் போராட்டங்கள், சண்டைகள், பிரிவினைகள், எவ்வளவோ காரியங்களை நம்மால் பார்க்குறோம். துன்பமும் துயரத்துக்கும் ஆளாகிறதையும் நம்ம காண முடிகிறது இல்லையா? ஸோ அதனால் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம மீண்டு வெளியேறுவதற்கான வழி என்னவாக இருக்குன்னு சொல்லி சிந்திக்கும்போது தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு சில வார்த்தைகளை தெரியப்படுத்தினார். அந்த வார்த்தைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அதை வாசித்தோம், ஜெபம் பண்ணோம், தொடர்ந்து அதை செயல்படுத்தணும். அதன் அடிப்படையில் தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் இருந்த அந்த கடன் பிரச்சனையை கர்த்தர் தீர்த்து இன்றைக்கி நிம்மதியோடு சமாதானத்தோடு குடும்பத்தை நடத்தி கொள்ளவும் ஊழிய பாதையிலே முன்னேறவும் கூட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். ஆகவே எங்கள் வாழ்க்கையில் நடந்த இந்த அற்புதத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் நாங்கள் இதை விரும்புகிறோம். இந்த காரியங்களை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால், தொடர்ந்து 7 நாளைக்கு நாம் செயல்படணும். 7 நாளைக்கு நான் சொல்கிறதான வேத பகுதிகளை நீங்கள் வாசிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த கடன் பிரச்சனை தீரும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஏன்னா எங்கள் வாழ்க்கையில் அது நடந்திருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையிலையும் அது நடக்கும் என்பது 100% உண்மை தான். ஏன்னா வேதத்தை நாம் வாசிக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 11 வசனம் 6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அதனால் முதல்ல நம்ம அந்த ஜெபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, அந்த வசனங்களை வாசிக்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம நினைவில் கொண்டு வரணும். வசனம் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது என்பது கூடாத காரியம். ஏன்னா தேவனத்தில் சேர்கிறவன் முதல்ல அவர் இருக்கிறாருன்னு விசுவாசிக்கணும், நம்பணும். அதுக்கப்புறம் அவரை தேடுறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கான நன்மையை கொடுக்குறாருன்னு அவர் விசுவாசிக்கணும். இப்படி நம்ம செயல்படும்போது நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை நம்ம செய்கிறோமோ, எதுக்காக தேவனிடையிலே நம்ம வருகிறோமோ, எந்த வார்த்தைக்காக, எந்த ஆசிரியத்துக்காக நம்ம நோக்கி கர்த்தரை பார்க்குறோமோ, அதில் கர்த்தர் நிச்சயமாக நன்மையை செய்வார். ஆகவே தான் இந்த வார்த்தையை நான் கூட பகிர்ந்து கொள்கிறேன். நிச்சயமாகவே கடன் பிரச்சனை தீரணும்னா நிறைய பேர் வாஞ்சிருக்கும், தாகம் இருக்கும். யாராகிலும் நமக்கு ஏதாச்சும் வழி சொல்ல மாட்டாங்களான்னு யோசிப்போம். ஸோ அதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவு. எங்களை போல் நிறைய பேர் இதுக்காக சிந்தனை பண்ணியிருப்பீங்க, யோசனை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை உங்களோட இந்த வீடியோ மூலமா நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. விசுவாசத்தோடு நீங்கள் செயல்படணும். என்ன வசனங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாமே சங்கீதத்தில் தான் நான் சொல்ல போகிறேன். சங்கீத பகுதி, சங்கீத புஸ்தகங்களை தான். ஆனால் தொடர்ந்து நான் சொல்கிற ஒவ்வொரு சங்கீத பகுதியில் இருக்கிற வசனங்களை 7 நாள் நீங்கள் தொடர்ந்து படிக்கணும். அப்படி 7 நாள் படிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். அவர் உண்மையுள்ளவர், வார்த்தை உண்மையுள்ளது. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிக்கணும், படிக்கணும், வாசிக்கணும். அதில் முதல்ல நம்ம வாசிக்க வேண்டிய சங்கீதம் எதுன்னு சொன்னால் 51வது சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகங்களில் 51வது சங்கீதம். அதை நீங்கள் முதல் வசனத்திலேருந்து அந்த அதிகாரம் ஃபுல்லாகவே முழு சங்கீதத்தையும் நீங்கள் படிக்கணும். 51ஆம் சங்கீதம் முழு சங்கீதத்தையும் படித்து நீங்கள் ஜெபிக்க வேண்டியது இருக்கும். அந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கிற மாதிரி சில வசனங்கள் இருக்கும். ஸோ அதுக்காக நம்முடைய பாவங்களை அறிக்கிட்டு நம்ம ஜெபிக்கணும். 51ஆம் சங்கீதம். அதைத் தொடர்ந்து 121வது சங்கீதம், 121 சங்கீதம் 121, அதையும் முழுமையாக நீங்கள் வாசிக்கணும். அந்த 121ஆம் சங்கீதத்தையும் கூட நீங்கள் முழுமையாக வாசிக்கணும். அதில் மட்டும் ஒரு 8 வசனம் இருக்கும். அதை நீங்கள் முழுமையாக வாசித்து
அதில் கர்த்தருடைய உதவி, அவருடைய பாதுகாப்பு, எல்லா விதமான நன்மைகளும் அதில் அடங்கியிருக்கும். ஸோ அப்படி நீங்கள் அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், விசுவாசித்து நம்பி ஜெபிக்கணும். அதுக்கு அடுத்தது மூன்றாவதாக சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 11ஆம் சங்கீதம் 1, 2, 3 வசனங்கள். சங்கீதம் 11ல் முதல்ல வரக்கூடிய ஒரு 3 வசனங்களை நீங்கள் வாசிக்கணும். அதில் சொல்லப்படுற கருத்துக்களை புரிந்தறிந்து கொண்டு நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வார். நான்காவதாக சங்கீதம் 34ஆம் சங்கீதம் வசனம் 10. ஆமாம், சங்கீதம் 34 வசனம் 10. அதில் ஒரு வசனம் மட்டும்தான் நம்ம வாசிக்க போகிறோம். 34ஆம் சங்கீதம் வசனம் 10. அந்த வசனம் என்ன சொல்லுதுங்கிறத நீங்கள் பாருங்கள். அங்கே என்னங்கிறத பார்த்து நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். கடைசியாக 5வது என்ன சங்கீதம் தெரியும்? 7வது சங்கீதம். சங்கீதம் 7 வசனம் 1. ஆமாம், இப்படி அந்த 7ஆம் சங்கீதம் முதல் வசனத்தில் என்ன இருக்குதோ அதை நீங்கள் வாசிங்க. அதை வாசித்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இப்படி 5 சங்கீத பகுதிகள், 51ஆம் சங்கீதம், 121ஆம் சங்கீதம் முழுமையாக படிக்கணும். அதுக்கடுத்தது சங்கீதம் 11, 1, 2, 3 வசனங்கள் அதில். அதுக்கடுத்தது 34ஆம் சங்கீதம் 10வது வசனம். அதுக்கடுத்து 7ஆம் சங்கீதம் வசனம் 1. இப்படி 5 சங்கீத பகுதிகளை உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த நேரம் தடை இல்லாமல், இடையூறு இல்லாமல் இருக்குமோ அந்த நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டு அமைதியான முறையில் நிம்மதியாக தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து 7 நாள் ஜெபிக்கணும். ஏதோ ஒரு நாள் வாசித்தே முடிச்சுட்டுன்ற மாதிரி இல்லை, சோர்ந்து போகாமல் 7 நாள் நீங்கள் அதை ஜெபிக்கணும். 7 நாளும் ஜெபிக்கும்போது அதை முழுமை அடைவீங்க. தேவனாகிய கர்த்தர் நீங்கள் வாசித்த சங்கீதங்களின் அடிப்படையில் இருக்கிற ஆசீர்வாதத்தினாலே உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு இருக்கிற அந்த கடன் பிரச்சனைகளை ஆண்டவரின் நாமத்தில் அவர் நிவர்த்தியாக்குவார். அதிலிருந்து நீங்கள் விடுதலையாகிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நான் முதலே வசனம் சொன்னேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஸோ விசுவாசத்தோடு ஜெபிங்க, நம்பிக்கையோடு ஜெபிங்க. இந்த சங்கீத பகுதியில் வாசிங்க. எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்த கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வார். காட் பிளஸ் யூ. தேவனாகிய கர்த்தர் உங்களிருந்து ஆஸ்வதிப்பாராக. ஆமேன்.